புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். சிரியாவில் நடந்த உச்சக்கட்ட உள்நாட்டு போர் முடிவில் அதிபர் அல் ஆசாத் ஆட்சி கவிழ்ந்தது. அவர் ரஷ்யாவுக்கு தஞ்சம் கேட்டு ஓடினார். ஹயாத் தக்ரீம் அல் ஷாம் என்ற கிளர்ச்சி படை தலைமையில் இடைக்கால அரசு ஆட்சி அமைத்தது. சிரியாவில் இன்னும் பலவிதமான கிளர்ச்சி படைகள் உள்ளன. குறிப்பாக அல் கொய்தா தொடர்புடைய அமைப்புகளின் ஆதிக்கத்தால் பதற்றம் நிலவுகிறது. இந்நிலையில் அல் கொய்தாவின் துணை அமைப்பான ஹுராஸ் அல்-தின் என்ற பயங்கரவாத அமைப்பின் முக்கிய தலைவரை சிரியாவில் புகுந்து அமெரிக்கா கொன்றிருக்கிறது. ஹுராஸ் அல்-தின் அமைப்பின் ராணுவ தளவாடங்களை கையாளும் பிரிவின் தலைவராகவும் நிதி பிரிவின் தலைவராகவும் அந்த பயங்கரவாதி இருந்தான். வடக்கு சிரியாவில் அவன் பதுங்கியிருந்த போது அமெரிக்காவின் போர் விமானம் துல்லியமாக குண்டு வீசி தாக்கியது. சம்பவ இடத்திலேயே அவன் கொல்லப்பட்டான். அமெரிக்காவுக்கு எதிராகவும் அமெரிக்க மக்களை கொன்று குவிக்கவும் அவன் சதித்திட்டம் தீட்டி வந்தான். அமெரிக்கா மற்றும் நட்பு நாடுகளுக்கு எதிராக செயல்படும் பயங்கரவாதிகளை அழித்தொழிப்போம் என்று அமெரிக்காவின் மத்திய படை தளபதி மைக்கேல் எரிக் கூறியுள்ளார். ஜனவரி 30 இதேபோல் ஒரு தாக்குதலை சிரியாவில் அமெரிக்கா நடத்தியது. அப்போது காரில் சென்று கொண்டிருந்த பயங்கரவாதி முகமது சலா அல் ஷபீரை துல்லியமாக குண்டு வீசி கொன்றது. முகமது சலா இதே ஹுராஸ் அல்-தின் பயங்கரவாத அமைப்பின் மூத்த தலைவனாக இருந்தான். சிரியாவில் ஹுராஸ் அல்-தின் அமைப்பு செயல்படுவது முதல் முறையாக 2018 தான் தெரியவந்தது. 2019 அதை சர்வதேச பயங்கரவாத அமைப்பாக அமெரிக்கா அறிவித்தது. இருப்பினும் கடந்த மாதம்தான் அது அல் கொய்தாவின் கிளை அமைப்பு என்பது வெளிச்சத்துக்கு வந்தது. இதனால்தான் அதில் இருக்கும் முக்கிய தலைவர்களை தேடி வேட்டையாட ஆரம்பித்திருக்கிறது அமெரிக்கா.